காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திச்சிட்டோம். இன்றைக்கி வந்து புரட்டாசியில் மொதல் சனிக்கிழமை. சரி திருவண்ணாமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டு இருந்தோம். அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்து காலையில் 8 மணிக்கு போனாங்கன்னா நைட்டு 9 மணிக்கு தான் வருவாங்க. தீபாவளி வரப்போகிறனால வேலை அதிகமாக இருக்கனால நைட்டு லேட்டாக தான் வர்றாங்க. அதுக்கப்புறமாட்டி போக முடியாது அப்படிங்கிறக்காக சரி காலையிலேயே போயிடலாம். அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம 2 பேரும் போயிடலாம் அப்படின்ட்டு நேற்று நைட்டே வந்து பிளான் போட்டோம். அதனால் இன்றைக்கி காலையில் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். நான் காலைல ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தம்பி வந்து தூங்கி எழுந்துச்சிட்டா. எங்கம்மா குளிச்சுட்டு கிளம்பிட்டேன், நானும் வாரேன் அப்படின்னா, அம்மா கோயில் போகிறையா, நீ தூங்க மாரிப்பாட்டியை வர சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருந்தான் காலையிலே. சரி எதுக்கு காலையிலேயே அவனை அழுவ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து கூட்டு போயிட்டோம். தம்பியும் தூங்கி எழுந்துச்சினால சரி தம்பி வந்து அவ்வளோதான் பசி தாங்க மாட்டா அப்படிங்கிறக்காக வீட்டில் பால் இருந்தது. 3 பேருக்கும் டீ போட்டு குடிச்சக்கப்புறமாட்டி தம்பி ரெடி பண்ணி விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வண்டியில் தான் 3 பேரும் போயிருந்தோம். இன்றைக்கி வந்து நிறையா பஸ்ஸு ஸ்பெஷல் பஸ் எல்லாமே விடுவாங்க. ஆனால் நம்ம வரணுங்கிற டயத்துக்குள்ளே பஸ் எல்லாம் எடுத்து இங்கே வருவாங்களா என்னன்னு தெரியாது. வண்டி அப்படின்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடலாம். பஸ்ஸுன்னா அவங்க எல்லோரும் ஆள் சேர்ந்தால் தான் எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பஸ்ஸில் போகாமல் 3 பேருமே வந்து வண்டியில் தான் போயிட்டோம். அப்புறமாட்டி வண்டியை வந்து ரொம்ப தூரத்துலேயே பார்க் பண்ண சொல்லிட்டாங்க. போன வாட்டிலாம் கொஞ்சம் பக்கமாக தான் இருந்தது. இந்த வாட்டி ரொம்ப தூரத்துலேயே பார்க் பண்ண சொல்லிட்டாங்க. செம்ம கூட்டமாக தான் இருந்தது. 6 மணிக்கு அவ்வளோ கூட்டம் இருந்தது. பார்க் பண்ணிவிட்டு நான் பூ வாங்காமல் வந்துட்டேன். அதனால் கோயிலில் போய் தான் பூ வாங்கணும். பூ வாங்கி வச்சுட்டு அப்புறமாட்டி கோயிலுக்கு போயிட்டோம். மேலே மலை மேலே ஏறிட்டோம். கூட்டமாக தான் இருந்தது. தம்பி வந்துட்டு ஏம்மா கூட்டமாக இருக்குது வீட்டுக்கு போமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். இல்லையா அவ்வளோதான் சாமி கும்பிட போகிறோம், அவ்வளோதான் அந்த வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சாமி எல்லாம் கும்பிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஏம்மா நானா ஏறுவேம்மா நானா இறங்குவேம்மா அப்படின்னு சொல்லிட்டே வந்தான் ஒரு ஆள். ஆனால் அங்கே கோயிலுக்கு போனதுலேருந்து கீழே இறங்கி வண்டியில் ஏறுற வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் மாற்றி தூக்கிட்டு தான் வந்தோம். நாங்கள் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது. நாங்கள் போகும்போது கூட இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. சாமியெல்லாம் கும்பிட்டு வெளில வரும்போது ரொம்ப கூட்டமாக இருந்தது. அப்புறமாட்டி கீழே வந்தோம். அப்பம் வித்துட்டு இருந்தாங்க. தம்பி அப்பம் கேட்டான்னு தம்பிக்கு அப்பம் வாங்கி கொடுத்தோம். அப்புறமாட்டி வெளியில் வந்துட்டு ஃபுல்லாக டாய்ஸ் கடை நிறையா இருந்தது. டாய்ஸ் வேணும் கேட்டுகிட்டே இருந்தான். சரி அவனுக்கு ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாய்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமாட்டி வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமாட்டி ஆஃபீஸ் போயிட்டாங்க.